அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா லேடிஸும் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பாடு என்னன்னு யோசிக்கிறது தான். அதை யோசிச்சுட்டா சட்டுன்னு செஞ்சிடலாம். அதை யோசித்து என்ன செய்கிறது, இன்றைக்கி செஞ்சது நாளைக்கு வரக்கூடாது, இன்றைக்கி சாப்பிட்டதே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இப்படி யோசித்து நான் இன்றைக்கி ஒரு வழியாக ரைஸ் செய்யாமல் சப்பாத்தியும் பம்கின் கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு சுண்டல் ரெடி பண்ணியாச்சு. ஏதோ ஒரு வழியாக இன்றைக்கி பொழுது ஓடிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அது கூட கொஞ்சம் பீட்ரூட் பொரியலும் காய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வச்சாச்சு. கொஞ்சம் மோர் வெயிலுக்காக கொடுத்தாச்சு. பிள்ளைங்களையும் பீட்ரூட் சாப்பிட வைக்கணுமே, அவங்களுக்கு பொரியல் மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பாட்டோடய சேர்த்து கொடுக்கணும். ஸோ ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பீட்ரூட் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. ஸோ பெரிய பொண்ணுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சுண்டலே வச்சு கொடுத்துட்டேன். குட்டி பசங்க 2 பேரும் பீட்ரூட் சப்பாத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். குட்டி பொண்ணுக்கு சுண்டல் வச்சு கொடுத்தாச்சு. இதோட டீட்டெயில் ரெசிபி நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.